பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் எல்லோர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பொழியப்படட்டுமா என்று பிரார்த்தித்தவனாக இன்று ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2025 புனித மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து ஜும்ஆ தொழுதுவிட்டு இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை பதிந்து பகிர்கின்றேன். இந்திய பாராளுமன்றத்திலே திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஒலித்த இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியை சார்ந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சிராப்பள்ளி தொகுதி எம்பி அவர்கள் சகோதரர் துரை வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தில் திருக்குர்ஆன் வசனத்தை ஓங்கி ஒலித்தார்கள். அந்த வசனம் 57ஆம் அத்தியாயத்தின் 18வது வசனம். அந்த வசனமாகப்பட்டது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் முஸ்ஸத்திகீன வல் முஸ்ஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா யுலாஅஃபு லஹும் வ லஹும் அஜ்ருன் கரீம். நிச்சயமாக தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் மற்றும் இறைவனுக்காக அழகிய கடனை கொடுத்தவர்களும் அவர்களுடைய அந்த தர்மத்திற்கு யுலாஅஃபு லஹும், இறைவன் அவர்களுக்கு பன்மடங்கு பிரதிபலிப்பை கொடுப்பான். அதற்கான பிரதிபலனை நன்மைகளை கொடுப்பான். அவர்களுக்கு மகத்தான கூலியும் உண்டு என்ற அர்த்தமுள்ள இந்த வசனத்தை இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்த சகோதரர் துரை வைகோ அவர்கள், உண்மையிலேயே அவர்கள் அதை ஒலிக்கும் பொழுது ஒவ்வொரு இஸ்லாமியரும் மனம் நெகிழ்ந்தோம். உள்ளபடியே சொல்லப்போனால் மெய் சிலிர்த்தோம். உங்களுக்கும் உங்களை சார்ந்தோருக்கும் எம்முடைய சமுதாயத்தின் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் எல்லோருக்கும் சாந்தி சமாதானத்தை வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.